பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனம், 15ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிவாய்ப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே யாக்கோபு நிருபத்தில் ஜெபத்தை குறித்து யாக்கோபு அழகாக எழுதுகிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒருவன் துன்பப்பட்டால் அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபமே நமக்கு மிக ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாய் மாற வேண்டும். இன்றைக்கி நம்முடைய அருகாமையில் இருக்கிற மக்கள் அநேகர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தவர்கள் துன்பப்படலாம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் துன்பங்கள் வரலாம். ஆனால் இந்த துன்பங்கள் மத்தியிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துன்பங்கள், வேதனைகள். ஆனாலும் இந்த யோபு அந்த துன்பத்தின் மத்தியிலையும் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் தேவனோடு கூட உட்கார்ந்து தன்னுடைய சூழ்நிலையை எண்ணி வருந்தி தேவனிடத்திலே அவர் கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அந்த யோபுடைய பாடுகள், துன்பங்கள் நீங்கி அந்த யோபுவை 2 மடங்கு இழந்தவன் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரை மேன்மைப்படுத்தினார். இந்த காலை நேரத்திலே நாம் ஒவ்வொருத்தரும் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அருகாமையில் துன்பப்படுகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய துன்பங்களுக்காக நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய துன்பங்களை எல்லாம் மாற்றி துன்பங்களை இன்பமாக ஆண்டவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துன்பம் இன்பமாய் மாறும். ஆமென். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம் அன்றாடி ஜெபிக்க தேவன் கிருபை தருவாராக. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் வியாதிவாய்ப்பட்டால் அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. கர்த்தருடைய நாமத்தினால் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வியாதிவாய்ப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வியாதிவாய்ப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாமல் இருக்கிற மக்கள் வியாதிவாய்ப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம தினமும் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது தேவன் அற்புதம் செய்வார். ஒரு முறை ஒரு இருதய மருத்துவமனையில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு 450 + 450 மொத்தம் 900 இருதய நோயாளிகள். அதில் 450 பேர்களுடைய பெயர்கள், அவங்களுடைய இருதயத்தில் உள்ள பலவீனங்கள், இதை குறித்த ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டது. 450 பேருக்காக ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு குழுவை ஏற்படுத்தி அவங்களுக்காக தினமும் ஜெபம் பண்ண ஏற்பாடு பண்ணப்பட்டது. இன்னும் ஒரு 450 பேருக்காக எந்த ஜெபமும் ஏறெடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த 450 பேர் ஜெபிக்க கொடுத்தவங்க 450 பேருக்கும் ஒரு பக்கம் ஜெபம் பண்ணப்பட்டது, இன்னொரு பக்கம் மருத்துவம் செய்யப்பட்டது. சில நாட்கள் கழித்து அந்த ஜெபிக்கப்பட்ட 450 பேருடைய உடல்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. அவங்க படிப்படியாக குணமடைந்து அது 450 பேரும் அதாவது 450 பேருக்காக ஜெபம் பண்ணின அந்த குழுக்கள் ஜெபம் பண்ணுறதுனால அந்த 450 பேரும் படிப்படியாக அந்த மருத்துவ உதவிகள் பெற்று சுகமடைந்து தங்கள் இல்லத்துக்கு போய்விட்டார்கள். ஆனால் ஜெபம் பண்ணாமல் வெறும் மருத்துவ உதவி பெற்றவர்கள் மட்டும் குணமடையாமல் அவங்க ஹாஸ்பிட்டலே இன்னும் பல நாட்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதை ஆராய்ச்சியின் முடிவில் பார்த்திங்கன்னா, ஜெபம் பண்ணுகிற அந்த நோயாளிகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார் மருத்துவ உதவியுடன். ஜெபிக்காத அந்த இருதய நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி பெற்றும் பரிபூர்ண குணமடையாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராய்ச்சியின் முடிவில் பாருங்கள், ஜெபம்
நம்ம எவ்வளோ மருத்துவ உதவி செய்தாலும் நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? மிகவும் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா! இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம். அல்லேலூயா! அதான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஜெபத்தை அற்பமாக எண்ணி விடாமல் ஒவ்வொரு நாளும் நாம் தேவசபையில் நாம் ஜெபிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். படிப்படியாக அந்த இருதய நோயில் குணமடைந்தது போல நாம் ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நம்ம என்னென்ன காரியத்துக்காக தேவனிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார், அதை கொடுப்பார். எனவே நாம் ஜெபத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அற்புதங்களை கட்டளிடுங்க, அதிசயங்கரமான காரியங்களை செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.